தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போன பாட்டில் நம்ம சதி பூஜையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்க்க நாரத முனி வருவார். சதியை பார்த்த உடனே வணக்க சக்தி அப்படின்னு சொல்லி வணக்கத்தை வைக்கிறாரு நாரத முனி. அதுக்கப்புறம் சதி விசாரிக்கிறாங்க, வந்தவங்க யார், எதுக்காக இந்த பூஜை நடந்தது, எதுக்காக சிவலிங்கம் கருப்பாக இருந்த சிவலிங்கம் வெள்ளையா மாறுச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம நாரத முனி விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தேவி, உங்களுக்கு பூஜை செஞ்சது வேற யாரும் இல்லை, சாட்சாத் உங்கள் அப்பா கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்க, தெய்வமாக நினச்சிட்டு இருக்க அந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் தான். பிரம்மதேவர் யார்? இந்த பொண்ணுடைய தாத்தா இல்லையா? முப்பெரும் கடவுள்களில் 2 முக்கியமான கடவுள்கள் உங்களுக்கு பூஜை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னது எனக்கு பூஜை செஞ்சாங்களா, அவங்க சிவலிங்கத்துக்கு தானே பூஜை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சதி சொல்கிறாங்க. இல்லை சிவனுக்கு சாபம் இருந்ததால் அவருக்கு பூஜை செய்ய முடியாது. அதே நேரத்தில் சிவன் ருத்ர ரூபத்தில் அவங்க அப்பாவை கொல்ற ரேஞ்சுக்கு கோவத்துக்கு போயிட்டதால் அவருடைய கோவம் தடிக்கிறதுக்காக தான் இந்த பூஜை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நாரத முனி சதிக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூஜை செஞ்சதால் இப்போ சிவன் மீது இருந்த சாபம் விளங்கிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே சதிக்கு ரொம்ப சந்தோஷங்க. சதி சிவன் பாதி சக்தி பாதி இருக்கிற அந்த உருவத்தையும் அதுக்கப்புறம் சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆடக்கூடிய அந்த நடனத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாரத முனி சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நாரதர் அந்த பக்கம் சந்திரனுடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு. உங்க அப்பா கல்லாக கடவாயின்னு சொல்லி சந்திரனுக்கு சாபம் விட்டதால இப்போ சிவமந்திரம் சொன்னாதான் சந்திரனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சந்திரனை காப்பாற்ற சொல்லி கேட்டு நாங்கள் மார்க்கண்டே முனியை போய் பார்த்தோம், சிவமந்திரம் சொல்லி கேட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் சிவன் சபிக்கப்பட்டு இருந்ததால சிவமந்திரம் வேலை செய்யாதுன்னு சொல்லி மார்க்கண்டே முனி கோயிலே தங்கிட்டாரு. ஆனால் உங்கள் புண்ணியத்தால் இப்போ சிவன் மீது இருந்த அந்த சாபம் விலகிடுச்சு, இப்போ சிவமந்திரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சந்திரனை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சா நீங்கள் மார்க்கண்டே முனியை போய் பார்த்து சிவமந்திரத்தை கேட்டு வாங்கி சிவனை வரவழைச்சு சந்திரனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம நாரத முனி. சதியும் தன்னுடைய 2 அக்காமார்களுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றணும்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம சந்திரனை கட்டுறாங்க, கால் வரைக்கும் அப்படியே கல்லாயிடுச்சு. சதி மார்க்கண்டேய முனியை எப்படி பார்க்கறது, என் கூட துணைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நாரதரை கேட்க, அதுக்கு என்ன தாயே நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய முனியை பார்க்கறதுக்கு நாரதர் கூட்டிகிட்டு போறாரு. அந்த பக்கம் நம்ம மார்க்கண்டேய முனி கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த பூக்களை எடுத்து சதி மேலே போட்டு வர வேண்டும் ஆதிபராசக்தியே வர வேண்டும், சிவனின் மாதிரி பாதையே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பூக்களை தூவி வர வைக்கிறாரு. நம்ம சதிதேவிக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. பூக்களை தூவி வரவேற்றது மட்டும் இல்லாம ஆழத்தையும் எடுக்கிறாரு, பாத பூஜை கூட பண்றாருங்க நம்ம மார்க்கண்டேய முனி. எவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம காலுக்கு பூஜை பண்றாருன்னு சொல்லி சதி ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. சதி கையோட நீங்க வர முடியலனாலும் பரவாயில்ல, சிவமந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவமந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் தக்ஷனுடைய நாட்டை தாண்டி எல்லை பகுதியில் சந்திரனை காப்பாற்றுறதுக்காக சிவனை நோக்கி மிகப்பெரிய யாகம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த பூஜையில் நம்ம காசிப ரிஷி, ததீசு குரு, சந்திரனுடைய அப்பா, அப்புறம் சந்திரனுடைய 2 மனைவிகள் உட்பட எல்லாருமே கலந்துருக்காங்க. அதே இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம சதிதேவி மார்க்கண்டேய முனிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட சிவமந்திரத்தை சொல்லி சந்திரனை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காசிப முனியோடைய சிஷியர்களும் ததீசு குருவோடைய சிஷியர்களும் சொல்லி கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிவனை கும்பிடக்கூடிய அகோரிகள், சிவபக்தர்கள் சொல்லி 100கணக்கான பேர் அந்த இடத்துக்கு மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி வராங்க. சிவனுக்கு மிகப்பெரிய பூஜை நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. அதே கூட்டத்தில் சிவனை கும்பிடக்கூடிய சில லேடிஸும் அந்த இடத்துல வராங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வராங்க. யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த மங்கையர்களுக்கு நடுவில் வருகிறது யார் என்று தெரிகிறதா? சாட்சாத் அன்று நாட்டியக்காரியா இருந்த நம்ம மாதங்கி இன்னைக்கு தீவிர சிவபக்தியா மாறி இருக்கா. நம்ம மாதங்கி வந்திருக்காங்க. சதியும் மாதங்கியும் ஒருத்தரை மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க. மாதங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நம்ம சந்திரனை காப்பாற்றிடலாம், நீ விடாம சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிவனை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாள் நம்ம சிவனுக்கு ரொம்பவும் உகந்த நாள். அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோட இறுதியில சொல்றேன். ஸோ நம்ம சந்திரனை காப்பாற்ற இவ்வளோ பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம தக்ஷன் என்ன பண்றான்னு ஒரு 8 பார்த்துட்டு வரலாமா வாங்க. இந்த பக்கம் நம்ம தக்ஷன் சதி கொண்டு வந்த மண்ணுன்னு சொல்லி நினைச்சு, அதாவது 32 அம்சங்களும் கொண்ட பொண்ணு யாரு நம்ம சதி இல்லையா, அவங்க கொடுத்த மண்ணுன்னு சொல்லி நினைச்சு லட்சுமி தேவி கொடுத்த மண்ணை வச்சு சந்திரனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம விஷ்ணு சொன்னது சரிதான், 32 அம்சங்களும் கொண்ட ஒரு பொண்ணு மண்ணை எடுத்து கொண்டு வந்தால் சந்திரனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக உருவாக்க முடியும். ஆனால் இங்கே மண்ணு கொண்டு வந்தது யார்? லட்சுமி தேவி இல்லையா? லட்சுமி தேவிக்கு 32 அம்சங்கள் இல்லாமலாம் இருக்கும், ஆனால் அவங்க கல்யாணம் ஆனவங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் லட்சுமி தேவி வரமாட்டாங்க. அதனால நம்ம தக்ஷன் பண்ணுற இந்த தந்திர வேலையெல்லாம் சித்து வேலையெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமா ஆகாதா அப்படிங்கிறதுலாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. அதே நேரத்தில் நம்ம தக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முனிவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அல்லக்கை, அவர் தக்ஷனை பார்க்க அந்த இடத்துக்கு வராரு. நீங்கள் சந்திரனுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உருவாக்குறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பக்கத்தில் உங்களுடைய பொண்ணு சதிதேவி, அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய 2 பொண்டாட்டிங்க, அதுவும் உங்கள் பொண்ணுங்க தான், உங்கள் மருமகன் ததீசு குரு, சந்திரனுடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் 100கணக்கான பேர் சிவனை நோக்கி சந்திரனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்திரனுக்கு நான் கொடுத்த சாபத்தை அந்த கடவுளே வந்தாலும் சரி செய்ய முடியாது. அவங்கெல்லாம் சேர்ந்து சந்திரனை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த சந்திரனுக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டா சந்திரன் டம்மி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி தக்ஷன் சொல்கிறான். சரி ஒன்றும் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிஷியை அனுப்பிச்சி வச்சுட்டு சந்திரனுக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட்டை உருவாக்க ரெடி ஆயிடுறாரு தக்ஷன் மறுபடியும். இந்த பக்கம் நம்ம சந்திரனை காட்டுறாங்க. சந்திரனுடைய நெத்தி வரைக்கும் அப்படியே கல்லாயிட்டே வருது. அதே நேரத்தில் நம்ம தக்ஷன் உருவாக்குற ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட மூக்கு வரைக்குமே அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஒத்த ஆள் கூப்பிட்டாலே நம்ம சிவபெருமன் வருவார். அதுவும் இவ்வளோ பேர் கூப்பிட்டு நம்ம சிவன் வராமலா, அதுவும் சிவமந்திரத்தை சொல்லி கூப்பிடும்போது அவர் வராமல் இருப்பாரா? சிவன் வந்துட்டாரு. எப்பவும் போல நம்ம சிவன் பனிமூட்டத்துக்கு நடுவில் அப்படியே காட்சி அளிக்கிறார். சிவனை பார்த்த உடனே அம்பிட்டு பேருக்கு சந்தோஷம். எல்லாருமே சிவனை நோக்கி ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. சிவன் வந்த உடனே சிவனுடைய கையை உயர்த்தி சிவமந்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து நம்ம சந்திரனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. சந்திரனுடைய தலை மூளை எல்லாமே கல்லா இருந்தா சந்திரனை காப்பாத்திருக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சிவன் வந்ததால சந்திரனை காப்பாத்திறாரு. இவ்வளவு நாள் அசைவே இல்லாம இருந்த நம்ம சந்திரன் டக்குன்னு உயிர் கிடைச்ச உடனே சிவனுடைய காலில் விழுந்து வணங்குறாரு. சந்திரன் உயிர் பழச்சிக்கிட்டதால தக்ஷன் உருவாக்கிட்டு இருந்த அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே தரையில விழுந்து போத்துன்னு உடஞ்சி போகுது. ரீப்ளேஸ்மெண்ட் வேலை செய்யல. இந்த பக்கம் நம்ம தக்ஷனும் புரிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் நம்ம சந்திரன் தப்பிச்சிட்டான், உயிர் பழிச்சிட்டான்னு சொல்லி பயங்கரமா கோவமாயிடுறான். பரவாயில்ல, இருந்தாலும் இது தக்ஷன் கொடுத்த சாபம், அப்படி சீக்கிரமா யாராலையும் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் திமுறா சொல்றான். தக்ஷனின் சாபம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம தக்ஷன். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம சிவனையும் சந்திரனையும் காட்டுறாங்க. நம்ம சிவன் சந்திரனை பார்த்து, தம்பி கொஞ்சம் பொறுப்பா, தக்ஷன் போட்ட சாபத்துல இருந்து நீ முழுசா குணமடையல, அவ்வளவு சீக்கிரம் அந்த சாபத்துல இருந்து உன்னை குணப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறாரு நம்ம சிவன். நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. நீயே 2 பொண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணுவியா, அப்புறம் அதுல ஒரு பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டேயா, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சிவனை கண்டிக்கிறாரு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கட்டன் ரைட்டா சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன். எப்பவும் உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறியா, உன்னையே நம்பி வந்த இன்னொரு பொண்ணை பத்தி நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சும்மா நாக்க புடுங்குற மாதிரி கேட்கறாருங்க. எது அப்படியே தக்ஷன் கொடுத்த சாபத்துல இருந்து என்னால உன்னை முழுமையா காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சிவன் சொல்லிடுறாரு. நம்ம சந்திரனும் காலில் விழுந்து கதறாரு. சிவனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சந்திரன் சிவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதே நேரத்தில் சுத்தி இருக்க எல்லாருமே இனிமே சந்திரன் தப்பு பண்ண மாட்டான், 2 மனைவிகளையும் ஒரே மாதிரி பார்த்தப்பா, அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. சந்திரனுடைய மனைவிமார்கள் உட்பட சந்திரனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம சிவனுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ததிசு குரு மார்க்கண்டேய முனி கிட்டத்தட்ட அமரர் ஆயிட்டாரு, அவரையே நீங்க காப்பாத்திட்டீங்களே, சந்திரனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம சிவன் யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சாப விமோச்சனம் இருக்கிறது. தக்ஷன் கொடுத்த சாபத்துல இருந்து என்னால சந்திரனை முழுசா விடுவிக்க முடியாது, ஆனா அதே நேரத்துல தக்ஷன் கொடுத்த சாபத்தை என்னால அதோடைய தன்மையை பாதியை குறைக்க முடியும் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இந்த நாள் சந்திரனை காப்பாத்தின நாள். சிவன் கிட்ட எல்லாருமே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா, சிவனே உங்களை வழிபடுறதுக்காக நாங்க எல்லாருமே இங்க கூட்டமா கூட்டிட்டோம், அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க கூடவே தங்கி இருக்கணும், உங்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. சிவனும் அந்த பூஜைக்கு ஒத்துக்கிறாரு. சந்திரனுடைய தலைமையில அந்த பூஜை இப்ப நடக்க போகுது. சிவனுமே அந்த பூஜையில் கலந்துக்கிறாரு. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு விடிய விடிய சிவனை பூஜை பண்ணுறது தான் இதோட கான்செப்டே. எல்லாருமே ஜாலியாக சிவனை கும்பிட்றது தான். ஸோ எல்லாருமே விடிய விடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி சந்தோஷமாக சிவனை வழிபடுறாங்க. சிவனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதில் நம்ம சிவன் மனம் குளிர்ந்து போகிறாரு. அவங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிறாரு, அவங்களுடைய அர்ச்சனைகளை ஏற்றுக்கிறாரு, அவங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கிறாரு. சந்திரனும் மனம் திருந்தி தன்னுடைய 2 பொண்டாட்டிமார்களோட வந்து சிவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம சிவனும் எல்லாருடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று சில சித்து விளையாட்டுகளை பண்ணிட்டு இருக்காரு. தக்ஷன் சந்திரனுக்கு கொடுத்த அந்த சாபத்தோடைய தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம சிவன் ஏதோ ஒரு லீலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவனுக்கு பூஜை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவருமே வந்துட்டு சந்திரனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. சிவன் சந்திரனுடைய சாபத்தோடைய ஒரு பகுதியை அவர் அப்படியே ஏற்றுக்கிறாரு. அது அப்படியே நம்ம சிவனை நோக்கி வருது. சந்திரனுடைய சாபத்தோடைய ஒரு பகுதி சிவனுடைய தலையில் அப்படியே அரைவட்ட நிலாவா வந்து நிற்கிது. அந்த அரைவட்ட நிலா சிவனுக்கு ஒரு கிரீடம் மாதிரி போய் உட்காந்துக்குச்சு. யாராவது நோட் பண்ணீங்களான்னு தெரியாது, எப்பவுமே பொதுவாக சிவனுடைய தலையில் இந்த மாதிரி ஒரு அரைவட்ட நிலா இருக்கும். ஆனால் எபிசோடு 1லேருந்து இப்போ வரைக்கும் அந்த அரைவட்ட நிலா கிடையாது. ஸோ சந்திரன் இப்படி தான் அரைவட்ட நிலாவா சிவனுடைய தலையில் வந்து உட்கார்றாரு. ஸோ இப்போ சந்திரனுடைய சாபத்தில் பாதி சிவன் ஏற்றுக்கிட்டதால சிவனுடைய ஆசீர்வாதம் சந்திரனுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சந்திரனுக்கு தக்ஷன் விட்ட சாபமும் அப்படியே இருக்குது. தக்ஷன் சந்திரனை முழுசாக கல்லாக கடவாயின்னு சொல்லி சாபம் விட்டார்ல, அந்த நாள் தான் அமாவாசை. இதனால நம்ம சந்திரன் 15 நாள் அப்படியே கல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே போவார். கடைசியில் அமாவாசை முழுசாக மாயமாக மறைஞ்சிருவார். அதே நேரத்தில் சிவனுடைய ஆசீர்வாதம் நம்ம சந்திரனுக்கு இருக்கிறதால முழுசாக செத்து போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமியாக முழு நிலவாக வந்து நிற்பார். ஸோ ஒவ்வொரு மாதமும் சாபத்தால் சந்திரன் தேய்கிறதும் அப்புறமேட்டு சிவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வளர்றதும் தான் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கான பேக் ஸ்டோரி.
சந்திரனுக்கு பின்னாடி இருக்கிற இப்பேற்பட்ட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லி நம்ம சிவனே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட விடிய போகுது, ஒரு நாள் முழுக்க என்னை வழிபட்டுக்கிட்டே இருந்தேங்க இல்லையா, ஸோ இந்த நாளை வந்து நான் ஸ்பெஷல் நாளாக அறிவிக்கிறேன், இந்த நாளை நான் சிவராத்திரியாக அறிவிக்கிறேன்னு சொல்லி நம்ம சிவனே சொல்கிறாருங்க. சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய கண்ணு முழிச்சு சிவன் நாமத்தை சொல்லி என்ன கேட்டானோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனே சொல்கிறாருங்க. 100% சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம சிவனே சொல்கிறாரு. ஸோ சிவபக்தர்கள் எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் சிவராத்திரி உருவாகிருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்து என்ன நடக்கும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.